செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன் மார்க் சப்போ தான் பார்த்து ஆடியோ ஒரு செட் அப்லோட் பண்ணிச்சு. இது செகண்ட் செட்டப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. அதில் தான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் பப்ளிக்லாம் உங்களுக்கு அதில் தான் வரப்போது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், 21 மார்க்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 15 எடுக்கணும். அப்போ தான் நல்ல மார்க்ஸ். 15 to 18 எடுக்கணும். அப்போ தான் டோட்டல் நல்லா வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்துட்டிங்களா? அடுத்து 10 11 12 13 14 15 16 17. ஸோ பார்த்துட்டிங்களா? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. 18 19 20 18 19 20. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 6 21 26 வரையும். இந்த 6ல் நீங்கள் 4 எதுனா போதுமானது, 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், உங்களுக்கான கிராமர் 2 மார்க் பாருங்கள். 27 28 29 30. இந்த 4ல் 3 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதுதான் நிறைய பேருக்கு மார்க் போகும். நான் படிக்கும்போது அதை ஃபுல்லாக எனக்கு மார்க் போயிடும். 6 மார்க் அப்படியே போயிடும். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, கஷ்டமாக இருக்கும். பட் என்னவா நீங்கள் இருக்காதீங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகேவா? அடுத்து இஆர்சி பாருங்கள். 31 32 33. இந்த 3ல் 2 எழுதணும். நீங்கள் 1 சாய்ஸில் விட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? இந்த படிக்கிறதுலாம் கூட எல்லாம் படிச்சிடலாம். அந்த கிராமர் பாட்டு தான் முடியவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ 3 மார்க் பாருங்கள். அடுத்து 2 மார்க் தான் 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. 35 34 35 36. அடுத்து 37 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 38 39 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ். அதுவும் அதே மாதிரி தான். கம்ப்ளீட் த ப்ராப்பர் டிஸ்கிரிப் ப்ராசஸ் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். அதை தவிர மாற்றி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை சார்ட் கேட்பாங்க. பை சார்ட்டு அப்புறமேட்டு டைலாக் ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு, இதில் டிஸ்கிரிப் ப்ராசஸ் கேட்கல. இதில் பார்த்தீங்களா? ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? எல்லா கொஸ்டினும் கேட்பாங்க, பட் இதில் கேட்கல. ஸோ இப்போல்லாம் கேட்குற மாற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள். நான் போன ஒரு கொஸ்டின் போட்டு அதில் போய் பாருங்கள். டிஸ்கிரிப் ப்ராசஸ் இருக்கும், பை சார்ட்லாம் இருக்காது, வேறு எதுவும் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? அதனால் எல்லா கொஸ்டினையும் ரெஃபர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்ட் 4 ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ப்பா. ஸோ 41 42 43 ப்ரோஸு போயமு சப்ளிமெண்ட்ரி 5 மார்க்ஸ் லைனாக இருக்குது. ஸோ நீங்கள் படிச்ச லெசன் வந்து வந்திருக்கலன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்திருக்கும். 41 42 43 பார்த்துட்டிங்களா? அடுத்து 44 பாருங்கள், நோட் மேக்கிங். அடுத்து 45 பாருங்கள், பயோடேட்டா அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி 45. அடுத்து 46 45 47 முடிஞ்சு. ஓகே 44 நோட் மேக்கிங் சொல்லலாம். நோட் மேக்கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 லெட்டர் ரைட்டிங்கு. 46 பார்த்தீங்கன்னா ரெஸ் பாட்டிங்கப்பா. ரெஸ் பாட்டிங் ஒன்று அதை எழுதுங்க, இல்லை கீழே எழுதுங்க. ஓகேவா? 46 47 அதே போல் தான். அந்த பேராகிராஃப் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். 47 ஏவே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட்சிட்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்சிட்னு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.